இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீர, நான் உனக்கு கேக்குறேன், ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன அந்த குடும்பத்தை நீ பாத்துப்பியா? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லடி, இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ணிட்ட? அந்த விஜி எப்ப எங்க அப்பா மேல கை வச்சாலோ அவளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்டி. மாறா, அதுக்கப்புறம் தான் இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் நிம்மதியா இருக்க முடியும். அவ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்க முடியாதுடி. அவ இன்னும் அந்த வன்மம் குறையாம தான் சுத்திட்டு இருக்கா. மாறா, என்னடா பேசிட்டு இருக்க? ஏற்கனவே நாங்க அவசரப்பட்டு செஞ்சதுனால இப்ப பட்டுட்டு இருக்கிறதெல்லாம் போதாதா? நீ வேற என்னடா கொலைகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க? மாறா, இவ்வளவு கோவம்லாம் வேண்டாம்டா, சொன்னா கேளு மாறா. நீ இதெல்லாம் பண்றத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? என்ன பண்ணா? இன்னைக்கு சந்தர்ப்பம் பார்த்து அப்பாவை கத்தியால குத்த வந்தா. என்னடா சொல்ற? ஆமா, விட்டுருந்தா ஒரு செகண்ட்ல அப்பாவை கொண்டிருப்பா. தப்புடி, நான் பண்ணது பெரிய தப்பு. அன்னைக்கே அவ கதையை முடிச்சிருக்கணும். விட்டது தப்பா போச்சு. அதனாலதானே கோர்ட் வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் நீங்க கோவப்பட்டு இன்னைக்கு குடும்பமே சிரமப்பட்டு நின்று இருக்குல்ல. இல்ல, இதுக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன். எல்லாத்துக்கும் ஒரு எண்டு வேணும்ல, அது என்னாலே நடந்துட்டு போட்டோம். டேய், என்ன பேசுற? என்ன முடிவு கட்டுவ? இதுக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமா? நீ ஜெயிலுக்கு போறதுக்காக வாடா இவ்ளோ நாள் பொறுமையா இருந்தோம். மாறா, இப்படிலாம் பேசாத மாறா, ப்ளீஸ் மாறா. நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. ஏய், எதுக்கு பயப்படுற? எதுக்கு பயப்படுற? நீ அவன் மேல கோவமா இருந்தவ தானே? அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணவ தானே? ஆமா, முடிவு பண்ணிருந்தோம் தான். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு உணர வச்சது நீ தானடா. இப்போ நீ இந்த மாதிரி கோவப்பட்டு முடிவெடுத்தா என்னடா அர்த்தம்? மாறா, கோவத்தோட எழுந்திருக்கிறவன் கஷ்டத்துலதான் உட்காருவான்னு ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. டேய், வேண்டாம் மாறா, சொன்னா கேளு மாறா, கோவம் வேணாண்டா. அந்த விஜி கெட்டவதா. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம அவளுக்கு ஏதாவது கெட்டது பண்ணோம்னா அது நமக்கு தாண்டா வரும். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குடும்பம் ஒன்னா சேர்ந்துருக்குடா. சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றோம்டா. வேணாண்டா, அதுக்கு எடுத்துட வேண்டாம்டா. நம்ம சந்தோஷமா வாழணும்டா.